வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 18th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட்டு தேர்டு ஸ்ட்ரைட் செஷன் தான் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மண்டே 250 பாயிண்ட்ஸ், டியூஸ்டே 175 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு நியர்லி 200 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது. அதாவது மண்டே வந்த லோ 22,950, இன்னைக்கு வந்து 23,800. அதாவது லோவுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற ரேஞ்சுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 850 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட் இந்த 3 நாளாக இன்க்ரீஸ் ஆன பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 600 பாயிண்ட்ஸ் தான். அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்லாவே பவுன்ஸ் ஆகிருக்குது. பட் நம்ம மார்க்கெட்டு அதர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது. ஒரு மற்ற மார்க்கெட்லாம் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு நியர்லி 2.5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஏறுறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டு இருக்குது. ஆனால் இறங்குறதுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாது, வேகமாக வெர்டிகலாக இறங்கும். அதை பற்றி நம்மலாம் அடி வாங்கியிருக்கிறோம். அதனால் வந்து அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது யூஸ்வலாகவே சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். நாளைக்கு வியாழக்கிழமை எப்படி இருக்க போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, என்ன வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இந்த வார் பற்றியான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து அமெரிக்கா ரிப்போர்ட் கொடுக்கல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு மேகசின் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஈரான் வாருக்கு ரஷ்யா ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து ரஷ்யா தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்குது. ஈரான் இத்தனை நாளைக்கு வந்து வார் வந்து தாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாரா சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து மிலிட்ரி கோஆப்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எப்பப்பெல்லாம் வார் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து ரஷ்யா வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் ஃபோர்ஸஸும் கொடுத்துருக்குறாங்க. ஈரானுக்கு தேவையான சேட்டலைட் எல்லாமே வந்து ரஷ்யா தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரான் வாருக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறாருன்னா, அதாவது நேட்டோ கண்ட்ரிகள் எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். அதாவது ஹார்முஸ் ஜோனில் வார்ஷிப் அனுப்புங்க அப்படின்னு யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அது வந்து நேட்டோ கண்ட்ரிங்க எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஈரான் கூட உங்களுக்கு தான் சண்டை, எங்களுக்கு சண்டை கிடையாது, அதனால் நீங்கள் ஆரம்பித்து வச்சதை நீங்களே பார்த்துக்காங்க அப்படின்ட்டு நேட்டோ கண்ட்ரிங்கெலாம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடென்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வெனிசுலாவை தட்டி துவங்கினாங்க, இப்போ வந்து ஈரான் கூட வந்து வார் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு அடுத்ததாக வந்து கியூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன், கியூபாவுக்கு அடுத்து கனடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கியூபாவை நாங்கள் வந்து எனி டைம் கியூபாவுக்கு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு வந்து ரஷ்யா வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்குறாங்கன்னா, கியூபா வந்து எங்களுடைய ரொம்பவும் வேண்டப்பட்ட நாடு, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் கியூபா கூட நீங்கள் வந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கியூபாவுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நாங்கள் கொடுப்போம் கியூபாவுக்கு அப்படின்ட்டு ரஷ்யா வந்து போல்டாக இன்னைக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கியூபாவை தொடர்றதுக்கு அவர் வந்து கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ண அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் இப்போ வார் பற்றியான இம்பார்ட்டண்ட் அப்டேட். பட் வார் வந்து இன்னமும் வந்து சிவியராக தான் நடந்துட்டு இருக்குது. பட் ஹார்முஸ் ஜோனில் இந்தியா, சைனா, ரஷ்யாவுக்கு தேவையான ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே, அதாவது ஷிப் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வந்துருக்குது. ஓகே, அதுக்கடுத்த வந்து ட்ரம்ப்போட ஒரு அண்ணன் இருக்கிற அப்படி, உலகத்துக்கே ஒரு அண்ணன் இருக்கிற அப்படி, யாருன்னு தெரியுங்களா? நார்த் கொரியாவுடைய பிரசிடென்ட் கிம் ஜாங் உன். இவர் வந்து இன்னைக்கு எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாராம். அதாவது அவர் வாங்கியிருக்கிற ஓட்டோடைய பர்சன்டேஜ் 99.93%. அப்போ 0.07% யாராவது ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஓட்டு போடாமல் விட்றான் அவனை பிடிச்சி ஷூட் அவுட் பண்ணுறா அப்படின்ட்டு அவர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு.
என்னுடைய மைண்ட் வைஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை எஸ்ஐஆர் அங்கே வந்திருக்குமோ, எஸ்ஐஆரில் அந்த 0.07% இறந்து போனவங்க லிஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்களோ, இருந்தாலும் இவர் வந்து விடமாட்டார். அந்த 0.07% யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க உசுரோடு இருந்தாங்கன்னா தூக்கி விடுவார். அவர் தான் வந்து நார்த் கொரியாவுடைய பிரசிடென்ட். இவர் வந்து யாரா எங்க கூட போருக்கு வருவீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட உட்காந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாண்டடா சம் கண்ட்ரிகளுக்கு நான் வந்து உதவுறேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஈரான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் இமீடியட்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது நான் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு கிம் ஜாங் உன் வந்து வார் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. பட் ஈரான் தான் வந்து கேட்காம வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் வந்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னா பெரிய கலைபுரம் ஆயிடும். ஓகே, இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் மெயினாக பார்க்கணும். அமெரிக்காவுடைய டோ ஜோன்ஸ் எஸ்டர்டே டோ ஜோன்ஸ் அண்ட் S&P 500 நாஸ்டாக் இது எல்லாமே வந்து 0.5% நியர்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 2.87%, அதாவது 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு மாசிவ் ரேலி இன்னைக்கு ஜாப்பனீஸ் நிக்கியில். ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.5% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் நியர்லி ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 23,650 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 23,850 அரௌண்டு போச்சு. 850 போயிட்டு இன்னைக்கு வந்து 23,777 வந்து செட்டில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஃபைனலாக சென்செக்ஸ் 633 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது. 76,704 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 0.83% ஹையில் க்ளோஸ் ஆகுது. 23,777 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% to 2% வரையும் ஹையில் போயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல் இந்த 2 செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து 0.5% to 1.5% வரையும் ஹையில் போய் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இந்தியன் ருபி இன்னைக்கு ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிக்குது. அதாவது 92.47 வந்து மார்க் பண்ணியிருக்குது. நான் இந்த கப்புள் ஆஃப் வீக்காகவே வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இந்தியன் ருப்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ருப்பி ரொம்ப ரொம்ப அதாவது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது நம்ம இந்தியன் ருப்பி தான் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து 92.47 வந்துருச்சு. இன்னும் வந்து 7.5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது 100 வந்து டச் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி டச் பண்ணிடும், அது ஒன்றும் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதை பூந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது ஏற்கனவே வந்து MCX அப்படின்ட்டு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் தான் வந்து நேச்சுரல் கேஸு, பிரண்ட் குரூடு, கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நேச்சுரல் NSE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது நீங்கள் எதுக்கு அதில் மட்டும் லிஸ்ட் பண்ணுறீங்க, நாங்களும் எங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ வந்து கோல்டு 10 கிராம்ஸ் வந்துருச்சு. அதாவது NSE ஃபியூச்சர்ஸில் கோல்டு 10 கிராம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரண்ட் குரூடு, நேச்சுரல் கேஸ் இது நாங்கள் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் MCX இன்னைக்கு வந்து நியர்லி 3% வரையும் டவுன் ஆச்சு. ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா US உடைய நேஷனல் டெப்ட் 39 ட்ரில்லியன் US டாலருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து 39 ட்ரில்லியன் US டாலர் வந்து டச் பண்ணியிருக்குது. துபாயோடைய ரியல் எஸ்டேட் நியர்லி 60% டவுன் ஆயிருக்குது இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். அதனுடைய இண்டெக்ஸ் 17,000 நியர்லி போயிட்டு இன்னைக்கு வந்து 11,000 or 10,500 நியர்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. FIs 2,714 crore இன்னைக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 3,250 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது FIs வந்து இந்த 3 நாளாவே வந்து செல்லிங் ஃபிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துருக்குறாங்க. நாளைக்கு வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா வேர்ல்டு லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் இறங்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு பிக் லோஸ் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏப்பா நம்ம மார்க்கெட்டு இப்போ 10% இறங்கிடுச்சு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் பார்க்கலையாட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் மார்க்கெட்டு இறங்கவே ஆரம்பிக்கல, ஒரு பெரிய லோ வரும் அப்படின்னு பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. பிரண்ட் குரூடு $104 வந்துருக்குது பெர் பேரல். யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.19 வந்துருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.55 செட்டில் ஆயிருக்குது. ஓகே, முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 11:30 PM ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75% இன்னைக்கு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபோர்காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி FOMC ப்ரொஜெக்ஷன் இருக்குது 11:30 PM. 12 o'clock ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜெரோம் பவுல் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு
இந்த வருஷம் ஏதாவது ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஒரு டோவிஸ் கமெண்டாக இருக்கும். இல்லைங்க இந்த வருஷம்லாம் நாங்கள் வந்து ரேட்டில் எதுவும் கட் பண்ணலை, வார் நடந்துட்டு இருக்குது, அதனால ரேட் எதுவும் கட் பண்ண மாட்டோம், அடிஷனலாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்தாரு. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு ஏற்கனவே இறங்கிட்டு இருக்குது, இதை வந்து வச்சு தாளிச்சு விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், எஃப்ஓஎம்சி ப்ரொஜெக்ஷன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது வந்து வாட்ச் பண்ணோம். நாளைக்கு தேர்ஸ்டே மார்னிங் 8:30 பிஎம்க்கு ஏஎம்க்கு 8:30 ஏஎம்க்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%, அங்கேயும் வந்து ரேட் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபோர்காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டே ஈவினிங் 3:30 பிஎம்க்கு இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75% ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபோர்காஸ்டில் இருக்குது. ஈவினிங் 6:45 பிஎம்க்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ரேட்டு ப்ரீவியஸாக இருக்கிறது 2.15%, அதே தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் யாருமே வந்து ரேட் கட் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு தான் ஃபோர்காஸ்ட்டு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்தால் தான் நிஜம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 150 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு நல்லா க்ரீனில் இருந்த மார்க்கெட்டு எல்லாமே வந்து ரெட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட், இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, முக்கியமான நியூஸு எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எப்போவுமே வந்து ஒரு லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக் அப்படின்னா, அதாவது எல்லாமே வந்து சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஊரில் பேப்பர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் தங்க விலை ஏறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நகைக்கடைக்காரங்களே சொல்லுவாங்க, முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நகை விலை ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா, முகூர்த்த சீசனுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான், ஓகே, நம்ம இந்தியாவில் தான் வந்து முகூர்த்த சீசன் சொல்கிறாங்க. வெளிநாட்டில் அவங்கள முகூர்த்தம்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியாதியா அப்படின்ட்டு நம்ம மைண்ட் வைஸ் கேட்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது முகூர்த்த சீசனுக்கும் தங்க விலை ஏறுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி இப்போ வார் நடந்துட்டு இருக்குது. இந்த வார் நடந்துச்சு அப்படின்னா தங்க விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. இதே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது வந்து சண்டை நடந்துச்சு அப்படின்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை வாங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு அப்படியே உல்டாவாக நடந்துட்டு இருக்குது. என்ன உல்டாவாக நடந்துட்டு இருக்குது? இந்த வார் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு தான் வந்து கோல்டு வந்து $5,200 நியர்லி வந்துச்சு, ஒரு கேப் அப் வந்துச்சு. ஓகே, எல்லாமே வந்து கோல்டு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா அன்னையிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன டாலர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $4,900 வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அதாவது அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது டாலர் வந்து நியர்லி 95 to 96 தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நியர்லி 100 இருக்குது. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது கோல்டு வந்து எப்போவுமே இறங்கும். ஓகேங்களா? அதே வந்து யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4ல் இருந்தது 4.2க்கு வந்துருக்குது. ஸோ பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து கிராஷ் ஆகுது, நல்லாவே இறங்கி பாட்டம் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ வந்து கோல்டும் வந்து இதே ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு இன்னமும் இறங்கும். ஓகேங்களா? அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்குன்னு 1 லட்சம் வராத 1,02,000 வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு நான் பொறுப்பு கிடையாது. பட் ஆஸ் பர் டெக்னிக்கலாக வந்து கோல்டு வந்து 1 லட்சம் 1 பவுன் அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. வரலாம், கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நியர்பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா 77,000 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 77,000க்கு மேலே நாளைக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பட் லைவ் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் கிடைக்கும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது சென்செக்ஸில். இப்போ நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து 1 hour கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லைனை வந்து நான் எஸ்டர்டே போட்டிருந்த லைனு 23,800 to 850. இன்னைக்கு வந்து 23,860 வந்துருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நாளைக்கு இந்த லெவல் மேலே போகணும், 23,850க்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 24,000 கூட போகலாம். ஒருவேளை நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாமல்
23,700 இல்லை அப்படின்னா 23,650க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,500 வரும், 23,400 வரும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 55,600. 55,600க்கு மேலே போகிற பட்சத்தில் 55,600க்கு மேலே போகும்போது 56,000 வரும். அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,000, அதுக்கப்புறமா வந்து 54,600. ஓகேங்களா? ஸோ நியர்பை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,000, அதுக்கப்புறமா வந்து 54,500ங்கிறது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.